உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் நீங்கள் ஊடகவியாளர்களாக இருக்கட்டும், சமூக செயற்பாட்டாளர் இருக்கும், ஆம்புலன்ஸ், அது தனியார் ஆம்புலன்ஸோ கவர்மெண்ட் ஆம்புலன்ஸோ எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் ஆம்புலன்ஸ் சைரன் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை வந்து வழி விட்டு மனிதநேயத்தின் அடிப்படையில் மக்கள் இருக்கிற பண்பு, அடிப்படை பண்பு, உயிர் காக்கும் பண்பு வந்து விலகி விட்டுருவோம். நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டு சமுதாய காலத்தில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வரும்போது மீட்டிங்கை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான வழியை வந்து விடுறது தான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் உருவாக்கின மாண்பு. அதை நம்ம பெருமைப்பட்டு இருந்தோம். ஆனால் முதல்வராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், பிரதான ஒரு அரசியல் கட்சியை வந்து வழி நடத்துகிறவர், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி காட்டுறது வந்து எந்த விதத்தில் இது நியாயம் என்ற அடிப்படை தான் இது விஷயம். சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து என்னோட பொதுக்கூட்டத்தை வந்து நிறுத்தத்துக்கு சதி பண்ணுறாங்க அப்படி சொல்கிற கூற்று இல்லாமல் இருந்திருந்தா, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்கள் வந்து நோயாளியாக மாற்றி அதே ஆம்புலன்ஸில் வழி அனுப்புவோம்னு சொல்லாமல் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அப்போ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அனைத்து சமுதாய இயக்கங்கள் உள்ள தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் உள்ள தலைவர்களுக்கும் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகக்கூடாது என்ற செய்தியை வந்து நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். சில பேர் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஆள் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. எந்த திட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட், மிஸ்யூஸ் எலிமெண்ட் இருக்கும். அதுக்காக பிரதான நல்ல நோக்கத்துக்காக ஒரு எமர்ஜென்சி சர்வீசஸில் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறை சார்ந்த சர்வீசஸில் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க செய்தி வந்து எந்த மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்கிறது தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்போ அடிப்படையிலேயே அவர் வந்து வேண்டுகோள் என்னன்னா, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய இயக்க தலைவர்களுக்கும் அவசர சிகிச்சை அடிப்படையில் இருக்கும் போது அதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஒரு ஆம்புலன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் நாம் வந்து வழி விட்டு நம்ம இழந்த மானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அனைவரும் முன்னெச்சரிக்கை முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும். அந்த செய்தியை வந்து உங்கள் தொண்டர்கள்கிட்டையும் சமுதாய இயக்கத்தில் இருக்கிற பங்கேற்பாளர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் ஊடகவியாளர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு என்ற தாழ்மையான வேண்டுகோளை வந்து நான் வந்து மருத்துவராக, மக்களோட பிரதிநிதியாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். எஸ், இது பாருங்க, ரொம்ப சிம்பிள். இஎம்ஆர்ஐ சர்வீஸ் பற்றி சொன்னேன். அதுக்கு தான் எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் சர்வீஸ் வந்து க்ரீன் ஹெல்த் சர்வீஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் இந்த 108 13 ஸ்டேட்டில் நடத்துகிறாங்க. இது திட்டமிட்ட சதினா எப்படி ஒரு 13 ஸ்டேட்டில் ஆர்கனைசேஷன் நடத்துகிறவங்க இது பண்ணுவாங்களா? ஒன்று. ரெண்டாவது, 2008 முத்தமிழ் கலைஞர் இது இன்ட்ரடியூஸ் பண்ணார். 2011 திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு. 2011 2016 வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சா, 2016 வரைக்கும் 2021 வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும் இதே இஎம்ஆர்ஐ சர்வீஸ் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டேட்